வேலைக்கிழமை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு இருந்தேன். எங்கேன்னு பார்த்தாக்கா அக்கா பொண்ணு வயசுக்கு வந்திருக்காங்க, வீட்டுக்கு சேர்த்துக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்களா. சரி அன்றைக்கி தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அக்கா பொண்ணு அப்படின்னு சொல்ல உடனே கேட்டுறாதீங்க, உங்களுக்கு தான் யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே அப்புறம் இது அக்கா பொண்ணு அப்படின்ட்டு. அது எப்படின்னாக்கா என் வீட்டுக்காரோட அண்ணனோட ஒய்ஃபோட அக்கா பொண்ணு. சரி சொல்லியிருந்தாங்களா, அங்கேக்கு தான் போயிட்டு இருந்தோம். வீடு விட்டு கிளம்புது பார்த்தா 2 மணிக்கு தான் கிளம்பணும். அது ரெடி ஆகிட்டு போகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது இல்லாமல் தம்பி வேறு ஸ்கூலுக்கு போயிருக்கானா, பஸ் வேறு 4:30க்கு வரும், அதுங்களுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். அதுலேயும் நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோயிலெல்லாம் கிடைக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே தான் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது கோயில் பார்க்கவே. அது இல்லாமல் இந்த வியூவெல்லாம் பார்த்திங்கனாக்கா செம்மையாக இருக்குது. அதனால நான் வீடியோ எடுத்து வச்சுக்குவேன். ஆனால் அப்லோட் பண்ணுறேன்னா இல்லையா வீடியோ எடுத்துருவேன். ஸோ இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா தம்பி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அங்கேருந்து வெளியில் எங்கேயாவது போனால் வீடியோ அதிகமாக எடுக்க மாட்டேன், யாராவது எதாவது நினச்சிக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா மழை இருந்தில்ல, பாதி வழியில் வந்து மழை வேறு பிடிச்சிச்சா, சரிச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி